நிஜமாவே இந்த ஊர்ல இருக்கு எல்லாரும் அழகாவே இருக்கு, எல்லாருமே அழகாவே இருக்கு. எனக்கு உங்களுக்கு நம்பிக்கை ஒரு கை தட்டி ஆமான்னு கூட மாட்டேன். எதுக்கு இவன் இந்த திட்டம் போடுறேன் அப்படிங்கிறத நம்பிக்கா இருக்கா? ஒரு நன்றி கடன் தான் வச்சுக்கோங்களேன். ஒரு 3-4 நாளைக்கு முன்னாடி ஒரு நிகழ்வுக்கு போயிருக்கோம். ஒரு வயசான தாத்தா அந்த நிகழ்வு அரங்க காவலரா இருந்தார். நான் எப்போதும் முன்னாடியே போது வழக்க நிகழ்வுகளை நான் முன்னாடி போயிட்டு அந்த தாத்தா இருக்கிறார், தம்பி இப்போ போகாதீங்க சீஃப் கெஸ்ட் வந்த நேரம் அப்படிங்கிறாரு. நான் வந்து சொல்ல முடியல, ஐயா நான் தானே சீஃப் கெஸ்ட், சின்னோண்டு ஆளா இருக்கீங்க நீங்களா சீஃப் கெஸ்ட் அப்படின்னா அவங்க நான் தானே சீஃப் கெஸ்ட். இன்னும் ரொம்ப முன்னாடினா திட்டெல்லாம் வாங்கியிருக்கேன். ஏய் யாருக்கா பொறுப்பு நம்ம ஸ்டேஜில் இறக்கா போதெல்லாம் வாங்கியிருக்கேன். நான் தான் ஸ்பீக்கர் இன்னைக்கு அப்படி ஒரு குட்டி பையனை, ஒரு குட்டி பையன் நான் முன்னாடி என்ன செய்வேன்னா கையில போதுறோம் கழுத்தில் செயின் பிரேஸ்லெட் எல்லாம் பயங்கரமா போட்டுக்குருவேன். எதுக்கு அப்படின்னா சின்ன பையன் அப்படின்னு யாரும் சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. இன்னைக்கு இந்த நிலைமைலாம் இல்லை. நீங்க எங்க போனாலும் உங்களை தொலைக்காட்சியில பார்த்தோம் தம்பி அப்படின்னு எல்லாரும் ரொம்ப மகிழ்ச்சியா உளமாற சொல்றாங்கன்னா அதுக்கு காரணம் பிக் பாஸ்ங்கிற ஒரு பிரம்மாண்டமான நிகழ்ச்சியில நீங்க எல்லாரும் உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு வாக்களிச்சு ஜெயிக்க வச்சதுதான் ஒரே ஒரு காரணம். அதுக்கு ஒரு பெரிய நன்றி.